விஜய் ஒரு வார்த்தை சொன்னாரு, யாராவது கவனிச்சிங்களா கவனிக்கல எனக்கு தெரியாது. நான் வந்து போதும், அதாவது மனுஷனுக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் போதாது, எனக்கு கொண்டும் போதாது. விஜய் வந்து நிறைய சம்பாதிக்காது, போதும் மக்களுக்கு அவர் இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். அவர் வார்த்தை சொன்ன வார்த்தை, அந்த பணத்தை வந்து மக்களுக்கு செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். ஏன்னா அவர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து அரசியலுக்கு வரல. மத்தவங்க மாதிரி மார்க்கெட்ல பீக்கில் இருக்கும்போது 200 கோடி சம்பாதிக்கும் போது அவர் 2000 கோடி சம்பாதிச்சு தூக்கிட்டு போய் ஏதோ எல்லாரும் தூக்கிட்டு போவாத தூக்கிட்டு போறாரு சொல்லுங்க. எல்லாரும் எடுத்துட்டு போவாத எடுத்துட்டு போறாரு. எல்லாரும் நீங்க சொல்லுவீங்களா? அதுக்கு எடுத்தாரா சொல்லுவீங்கல்ல? நிச்சயமா இல்ல. விஜய் வரட்டும். விஜய் வந்தா நாட்டுக்கு நல்லதுதான் நடக்கும். ஏன்னா ஒரு மனுஷன் 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்து மக்களுக்கு சேவை செய்யறாருன்னா அவர் தான் மனுஷன், மத்தவங்க மனுஷன் இல்ல. அவர் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதனால எங்க ஃபேமிலிக்கே ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் எங்க ஃபேமிலி ஓட்டு மொத்த பேருக்குமே அவருக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. இந்த வாட்டி அவர் தான் ஜெயிக்கணும் கண்டிப்பா. முன்னாடி வந்து சீமான் வந்து ஓட்டு அதிகம் வாங்கினாரு. அப்ப விஜய் ரசிகர்லாம் அவர் ஓட்டு போட்டாங்க. மைக்க பிடிச்சி மைக்க பாடி கேடி ஒரு ஆட்டம் ஆடி விஜய் ரசிகர்லாம் அவர் ஓட்டு போட்டாங்க. அவருக்கு ஓட்டு வாங்கிட்டாரு. இந்த வாட்டி இவர் நேருக்கு நேருன்னா விஜய் தான் வாங்குவார். இவரால ஜீரோ தான் வரும். இவர் வாய்ப்பு இல்லை. இவருக்கு சதவீதம் கிடைக்காது. விஜய்க்கு தான். ஆமா, விஜய்க்கு போடுவோம் நாங்க கண்டிப்பா. நல்லது பண்ணுவாரு, ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். இவ்வளவு நாள் நாங்க சூரியனுக்கு தான் போட்டிருந்தோம். அவரும் நல்லா தான் பண்றாரு. சரி, புதுசா வரட்டுமேன்ட்டு, வேற ஒண்ணும் இல்ல. விஜய்